சார் வணக்கம். வணக்கம். கரூரில் நடந்த துயர சம்பவங்கள் குறித்து நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்க இன்டர்வியூஸ்லலாம். எனக்கு என்னென்னா, இப்போ அதனை தொடர்ந்து என்ன விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, விஜய் அரசியல் கட்சியை வந்து கலைக்க போகிறாரு, விஜய் அரசியல் பயணம் முடிவுக்கு வந்திருக்கு, இனிமேல் அவருக்கு அரசியல் செட் ஆகாது அப்படின்ற விஷயங்களையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க? சமூக வலைதளங்களில் இருக்கிற கருத்து தான் இதெல்லாம். இல்லை, அதை பேசுகிறவங்க யாருன்னு தெரிஞ்சால் தானே அவங்க பேசுகிறதுல ஏதாவது உண்மை இருக்கிறதா, நன்மை இருக்குதான்னு சொல்லலாம். அதாவது அந்த அளவுக்கு வந்துங்க, விஜய் வந்து ஒரு ஃப்ளிக் மைண்டட் பர்சனாலிட்டி கிடையாது. விஜய் வந்து ரொம்ப ஆழமாக சிந்தித்து ரொம்ப நாளாக திட்டமிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாலேயோ கொஞ்சம் பேர் இறந்துட்டதாலேயோ முடிஞ்சிரும்னு நான் நினைக்கல. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும், தன்னை வந்து உச்சத்தில் வச்சுருந்தாங்க 30 வருஷமாக. அதனால் அதை வந்து அந்த நன்றி கடனை தீர்க்கணும்னு இருக்கார். அதனால் அதை கண்டிப்பாக அவர் தொடர்ந்து செய்வார். ஆசைகள் இருக்கலாம் திமுகவினர்களுக்கு அல்லது அண்ணா திமுகவினருக்கு, இல்லை சீமான் போன்றவர்களுக்கு இவர் அரசியலிருந்து விலக மாட்டாரா என்ற ஆசை இருக்கலாம். ஆனால் ஆசைகள் வந்து நிஜமாக போவதில்லை என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். அது நடக்காதுங்க. அவர் அரசியலுக்கு வந்துட்டார், முன் வச்ச காலம் இனி பின் வைக்க மாட்டார். He will continue to walk. இப்போ அவருடைய பயணத்தையும் ரத்து பண்ணியிருக்காங்க. இதுவரையும் எங்கே போனாலும் மக்கள் ஆரவாரத்தோடு வந்து பார்த்தாங்க. விஜயும் அவங்கள வந்து இன்முகத்தோடு வரவேற்றுலாம் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். இனி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு விஜய் மக்களை போய் சந்திப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதாவது டெம்பரரியாக ஹால்ட் பண்ணணும்னு நானே எதிர்பார்த்தேன். ஒன்றுமே நடக்காத மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி பையை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி போனால் அது ரொம்ப செயற்கையாக இருக்கும். அது வந்து இன்சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் நான் எதிர்பார்த்தது தான். தள்ளி வைப்பார், இல்லை ரத்து பண்ணுவார், கொஞ்சம் கேப் கொடுப்பாரு. இதை வந்து இந்த காயம் ஆறணும். ரணம் அவருக்குள்ளவே ஏற்பட்டிருக்கு, ஜனங்க மத்தியிலையும் அவங்க கட்சிக்காரங்க மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கு. அதனால் தேர் மஸ்ட் பி அ கேப்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா தள்ளி வச்சிருக்காருன்றதோ அல்லது ரத்து பண்ணிட்டாருன்றதோ நல்ல விஷயந்தான், சரியான முடிவு தான். அடுத்தது என்ன கேட்டீங்க? அதான் அவர் வந்து எந்த முகத்தை வச்சுட்டு போய் மக்களை சந்திப்பார்னு கேட்டேன். அதாவது அந்த எந்த முகத்தை வச்சுட்டு போய் அவர் மக்களை சந்திப்பாருன்னா, அவர் எந்த வகையிலும் குற்றவாளி இல்லை. அதாவது வந்து இந்த நடந்தது தவிர்க்கப்பட வேண்டிய, தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு இன்சிடெண்ட் ஆர் ஆக்சிடென்ட்டுன்னு தான் என்னுடைய கருத்து. அது சபாட்டேஜோ அல்லது பிளான்டு கான்ஸ்பிரசியோ அந்த தியரிக்கெல்லாம் நான் போகல. இதை தவிர்த்து இருக்கலாம். ஆல் கன்சர்ன்டு இதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருந்தா அதில் நான் வந்து விஜய்க்கும் ஒரு ரோல் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது விஜய் தனிப்பட்ட முறையில் அதுக்கு பொறுப்பு இல்லை எந்த வகையிலும். ஆனால் அவரும் வந்து கொஞ்சம் அதாவது தவிர்த்து இருக்கலாம். லேட்டாக கிளம்பினதை, இந்த 12 மணிக்கு பேச வேண்டிய இடத்துக்கு ராத்திரி 7:30 மணிக்கு வந்தது, காலையில் 8:45க்கு இருக்கிறேன்னு சொன்ன இடத்துக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு வந்தது, 8:45க்கு இருக்க வேண்டிய இடத்துல 8:45க்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புனது. அஃப்கோர்ஸ் நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் பதில் அவர் தான் சொல்லணும். என்ன அவருக்கு என்ன நெருக்கடி, அவருக்கு என்ன ஃபீட்பேக், அங்கேருந்து என்ன சொன்னாங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த விஷயங்கள் அவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல் த ஆர்கனைசர்ஸ் ஆஃப் தட் ஈவெண்ட், தாவேகாவுடைய கரூர் மேற்கு மாவட்டம் தான் அதை நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிர்வாகிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ அவங்க தான் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு நம்ம போய் வரவேற்கிறோன்னா, அவர் டியூட்டி, we are duty bound to see them off safely. நிகழ்ச்சிக்கு வந்துட்டு பாதுகாப்பாக அவங்க திரும்பி போகிறத உத்தரவாதப்படுத்த வேண்டியது பிரைமரி ரெஸ்பான்சிபிள் வெஸ்டட் வித் த இன்வைட்டீஸ். நம்ம யாரை வந்து அழைச்சோமோ அவங்கள பத்திரமாக போய் வீட்டுக்கு சேர்க்கணுன்றது நம்ம பொறுப்பு தான். அப்போ அது தாவேகாவுடைய அந்த கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள், தலைவர்கள், உறுப்பினர்கள் அவங்க பொறுப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததுன்னா ஆஸ் எ கவர்மெண்ட் மிஷினரி அவங்க பொறுப்பு, இவங்க பொறுப்பெல்லாம் வேறு. ஆனால் பொதுவாக இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு, இந்த நாட்டின் பொது சொத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் முழு பொறுப்பு இருக்குது. ஸோ அதில் கவர்மெண்ட்டை வந்து தன்னுடைய பொறுப்பை வந்து
சரியாக செய்யலை அப்படின்றதும் என்னுடைய அப்சர்வேஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்தது போலீஸ் வந்து துவக்கத்துலேருந்து இரஸ்பான்சிபிளாக தான் நடந்திருக்குது. ஏன்னா திடீர்னு 20,000 பேர் வரல விஜய்க்கு. அவர் தொடங்கி 4 வாரமும் 3 வாரமும் ஆச்சு. ஒரு 4-5 சிட்டியை பார்த்தாச்சு. ஸோ இன்டெலிஜென்ஸு இன்புட் வந்திருக்கும். 10,000னா 20,000 வருவாங்க. அப்போது ஆன்டிசிபேட் பண்ணணும். இன்டெலிஜென்ஸுன்றது என்ன நடக்கும் நாளைக்கு, நாளை மறுநாள் அப்படின்றத முன்கூட்டியே கணிக்கிறது தான் இன்டெலிஜென்ஸு. நடந்த பிறகு ஐயோ நடந்துடுச்சுன்னு கதறது இன்டெலிஜென்ஸ் இல்லை. அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இதில் நான் வந்து நோட் பண்ணுறேன். போலீஸும் பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற இடங்களுக்கு கொடுக்காம அவங்க வந்து வேறு இடங்களை மாற்றி எந்த அளவுக்கு, ஏன்னா சனிக்கிழமை அவர் மத்தியானம் பேச போகிறாரு கரூரில். ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் கரூரில் எந்த இடம்ன்றது தீர்மானம் ஆகலை. ஸோ ஒரு பெரிய டில்லி டாலி ஓடிட்டே இருந்தது. இந்த இடத்த அவங்க கேட்குறாங்க, அதை கொடுக்க முடியாதுன்றாங்க, இந்த இடத்த இதை கொடுக்க முடியாதுன்றாங்க. ஸோ போலீஸ்க்கு வந்து ஒரு ரோல் இருந்திருக்குது. இதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி. இதே போலீஸ் தானே மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி, இதுக்கு முன்னாடி நாமக்கல், திருச்சி, இத்தனை இடங்களையும் பண்ணுறாங்க. வரேன் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நான் வந்தேன். அதாவது இந்த கரூரில் கூடின கூட்டமோ நாமக்கல்லில் கூடின கூட்டமோ நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டி கூட்டத்தை விட பெரிய கூட்டம் இல்லை, மதுரையை விட பெரிய கூட்டம் இல்லை, பல மடங்கு அதிகம் அந்த கூட்டங்கள்லாம். ஆனால் அந்த கூட்டங்கள்லாம் பெரிதாக எதுவுமே இந்த மாதிரி அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடக்கலை, துயரங்கள் எதுவுமே ஏற்படலை. சின்ன மயக்கங்கள், சன் ஸ்ட்ரோக்கு, டீஹைட்ரேஷன் அது நடந்தது. ஆனால் பெருசாக பல லட்சம் பேர், 10 லட்சம் பேர்ன்றாங்க விக்கிரவாண்டி, அதை விட அதிகம்ன்றாங்க மதுரை. எந்த விதமான ஈவெண்ட்டும் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் போச்சு. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? லொக்கேஷன். அப்போ இடம் இருக்குது பாருங்கள், தட் பிளேஸ் ஏ பிக் ரோல். 100 ஏக்கரில் விக்கிரவாண்டி, 500 ஏக்கரில் இது மதுரை. இன்னொரு காரணமும் சொல்றாங்க சார். என்னன்னா வாரத்துல ஒரு நாள் அவர் சந்திக்கிறதுனால, இல்ல மாவட்டத்துல ஒரு இடத்துக்கு அவர் வர்றதுனால ஒரு மக்கள் திரண்டு அங்க வந்துடுறாங்க. இப்போ ஒரு 6 தொகுதி இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாருன்னா, இப்போ அங்க வராருப்பா அங்க பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க. கரூருக்கு ஒன்ஸ் தான் வர போறாருன்னா அங்க இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்துடுறாங்க. அப்ப அதுவும் ஒரு காரணமா அமைது இல்லையா? அதெல்லாம் we can't help it. நீங்கள் வந்து அவர் எப்படி சுற்றுப்பயணம் போடணும். இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது 4 இடங்களில் தான் போடுவாங்க. தமிழ்நாட்டே 4ஆக பிரிச்சுருவாங்க. சென்னை, கோவை, திருச்சி, மண்டலங்களுக்கு ஒரு இடம், அவ்வளோதான். அப்போ போய் நீங்கள் அவங்கக்கிட்ட என்னங்க நீங்கள் இங்கே சொல்கிறீங்க, அதனால் எல்லாரும் இங்கே வந்துடுறாங்க. தட் இஸ் யுவர் ஜாப். அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு தான் போலீஸ் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் வந்து அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த இடத்துல கூட்டம் நடக்குதுன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்போ அதில் போலீஸ் வந்து தேவையில்லாமல் முரண்டு பண்ணுறாங்க. இப்போ விஜய் மாதிரி ஒரு செலிப்ரிட்டி, ஒரு க்ரௌட் புல்லர் வராருன்போது அவர் சொல்லிக்கல, எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு காட்டுது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, நல்ல ஒரு பரவலான இடத்த கொடுத்துருக்கணும். பரவலான இடம்னு அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த பஸ்ஸு ரவுண்டானா அங்கே நாங்கள் கொடுக்குறதே இல்லைன்றாங்க. ஆனால் படங்களோடு போடுறாங்க. இல்லை, எடப்பாடிக்கும் அங்கே தானே கொடுத்துருக்காங்க. உதயநிதி கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இல்லை, இதே இடம் எடப்பாடிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டம் நடந்த இடத்துல தான் இபிஎஸ் போன வாரம் பண்ணியிருக்காங்க. எடப்பாடிக்கு இந்த இடம் கொடுத்தாங்க. நான் சொல்றது அந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட். அது ரைட், நீங்க சொல்றது பழைய போட்டோஸ் எடுத்து போடுறாங்க. உதயநிதி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் தடை செய்யப்பட்ட பகுதி இல்லை. அப்போ எடப்பாடியும் விஜயும் ஒன்றுன்றதை நான் ஒத்துக்கல. மாஸ் ஃபாலோயிங்கில் க்ரௌடு வந்து கேதர் பண்ணுறதில்ல. எடப்பாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு வர்ற கூட்டம் அது ஒரு கமிட்டட் கூட்டம். ஆனால் இவருக்கு வர்ற கூட்டம் தன்னெழுச்சியாக வராதுன்னு சொன்னால் கூட வரான். புரியுதுங்களா? அதனால் வந்துங்க 2 பேரும் ஒன்றும் இல்லை. எடப்பாடி கொடுத்ததால அந்த இடம் நல்ல இடம்னு சொல்ல முடியாது. எடப்பாடிக்கு 10,000 பேர்னா 5,000 பேர் தான் வந்திருப்பான். இங்கே 20,000 பேர் நிற்கிற இடத்துல 27,000 பேர் 30,000 பேர் நின்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து போலீஸு ஹஸ் கமிட்டட் எ கிரேவ் மிஸ்டேக் இன் அலாட்டிங் எ பிளேஸ் வேர் த க்ரௌட் வில் பி ஓவர் ஸ்பில் ஆகும். இல்லை சார், இது அடுத்த கட்டமாக இப்போ அவர் ஒருவேளை பயணத்தை மீண்டும் தொடர்றாரு அப்படின்னா இதே அளவுக்கான மக்கள் வருவாங்களா? எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும்ல, குடும்பங்களில் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, கூட்ட நெரிசல், இது மனசுக்குள்ளே வந்துடும்ல. இதெல்லாம் பிரசவ வைராக்கியம் மாதிரிங்க. இந்த பிரசவ நேரத்தில் வந்து மனைவிகள்
பெண்கள் பண்ணுற வைராக்கியம் வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு சரியாயிடும். அதுக்கு தான் இந்த கேப்பு. அதாவது இது அப்படி பார்த்தா யாருமே விமான பயணம் போக முடியாது, ரயில் பயணிக்க முடியாது, யாருமே எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. இது வந்து ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்க முடியும் இஃப் ஆல் கன்சர்ன் இன்க்ளூடிங் மிஸ்டர் விஜய், டிவிகே பார்ட்டி செட்டப், போலீஸ், கவர்மெண்ட், இன்டெலிஜென்ஸ், ஆஃப் ஆல் காமன் பீப்புள், பொதுஜனத்துக்கும் ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கணும். அவர் 4 மணிக்கு வராருன்னா விடிகாத்தால 4 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க. இது அவங்களுடைய மென்டாலிட்டி. இது வந்து அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கிட்டு 8:45 அவர் பேசுகிறாருன்னா அந்த இடத்துக்கு அவரை விடிகாத்தால 5 மணிக்கே கிளம்பி போயிடணும். அவரே 8:45 கிளம்பக்கூடாது. ஸோ அங்கே தான் விஜய் ஹஸ் டன் எ மிஸ்டேக் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த 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 துயரம் சம்பவம் ரொம்ப தவிர்த்து இருக்கணும். அதில் மரணித்தவர்கள், படுகாயமுட்டவர்கள் அனைவருக்கும் நம்ம வந்து அவங்க குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல, இரங்கல் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆஸ் எ ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே சக மனிதன், மனித உயிர் மலிவானதல்ல. ஆனால் இந்த ஒரு துயரத்தை நேற்று இரவுலேருந்து நான் பார்க்குறேன். டிஎம்கே அண்ட் இட்ஸ் ஈகோசிஸ்டம் இதை வந்து வன்மத்தை கக்க விஜய் மேலே, அவர் அரசியல் பாதை பயணத்திலேருந்து நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டிங்கள, அவர் அகற்றிவிட அரசியல் அரங்கிலிருந்து அவரை நீக்கணுன்ற ஒரு இதில் ஒரு அம்மா போடுறாங்க, ஷர்மிளான்னு ஒரு டாக்டர். அவங்க ஒரு விசிகே எம்எல்ஏவுடைய மனைவி. அவங்க திமுகவினுடைய முழு ஃபாலோயராக இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்கிறாங்க விஜய் வந்து முதல் குற்றவாளி, கைது பண்ணோம், எங்கே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு, எங்கே இருக்கார் அப்படின்லாம் போடுறாங்க. சாட்டை துரைமுருகன் அவர் நாம் தமிழர் கட்சி, அவருக்கும் இப்போ விஜயை வந்து திட்டுறது தான் இப்போ முழு நேர தொழில் அரசியல் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் முதல் குற்றவாளி இவர் தான், இவரை தான் முதல்ல கைது பண்ணோம் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வன்மத்தோடு இந்த விஷயத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்றது தான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில். இப்போ நம்ம முதலமைச்சர் நேற்று இரவு கோட்டைக்கு சென்றார், விரைந்தார் கரூருக்கு. எல்லாம் நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் கடமையை தான் செஞ்சார்னு சில பேர் கடந்து போகலாம். எல்லாரும் கடமையை செய்கிறது இல்லைல்ல, கடமையை செய்தாலே இப்போ பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அங்கே கரூரில் யாரோ ஒரு நிருபர் அவரை கேள்வி கேட்குறாரு. சார்னா அவர் சொல்ல, உங்கள் இதுக்கெல்லாம் நான் ஆட்பட மாட்டேன், அரசியல் நோக்கத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். பெருந்தன்மையான பதில் சார். அதானே சார் சொல்ல வரேன், அதானே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து அது ஆணையம் போட்டிருக்கு, ஒரு நபர் ஆணையம், அது விசாரித்து முடிவு சொல்லிட்டோம், அதன் அடிப்படையில் தான், அதுக்கிடையில் நான் அரசியல் எதுவும் பேச விரும்பலைன்னு பக்காவாக ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனாக நல்லா சொல்லியிருக்கார். நான் கூட பாராட்டினேன். ஆனால் தலைவர் அப்படி சொல்கிறாருங்க. அவர் கீழேக்கிற தொண்டர்கள்லாம் பார்த்தா பயங்கரமாக மடுவுக்கும் மலைக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க எழுதுறத பார்த்தீங்கன்னா விஜய் தூக்கில் போடு, விஜயை கைது செய், விஜய் இதை தான் இந்த இத்தனை பேர் மரணத்துக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. அப்போ ஐ திங்க் இதில் ஏதோ ஒரு இடத்துல உண்மை மறைஞ்சிருக்குது. ஒன்று இவர் ஆனஸ்டாக பேசுறது உண்மையா, இல்லை அவங்க கட்சிக்காரங்க பண்ணுறாங்களே. நம்ம துக்ளக்கு நாடகம் சினிமாலாம் வந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் திமுக ஆட்சியாளர்களால் தடை செய்யப்பட்ட ஒரு நாடகம் அது. அதில் அரசியல் விமர்சகர் தானே அவர் சொல்லுவார், தயவு செய்து என் நண்பனை கொன்று விடாதீர்கள், தயவு செய்து என் நண்பனை கல்லால் அடித்து விடாதீர்கள், கத்தியால் குத்தி விடாதீர்கள். இவரே ப்ரோவோக் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரி முதல்வர் வந்து கரூரில் அவர் பேசுனதெல்லாம் வந்து நான் ரொம்ப மெச்சுறேன், ரொம்ப மெச்சூரிட்டி இருக்குது, அப்படி தான் இருக்கணும் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் நான் நம்பினேன். ஆனால் அவர் கீழே இருக்கிற, அவரை ஃபாலோ பண்ணுற, அவர் தான் எங்கள் வழிகாட்டின்னு சொல்கிற அத்தனை பேரும் அப்படியே விஷத்தை கக்குறாங்க விஜய் மேலே. விஜய் தான் வந்து அந்த கொலைக்கே காரணம், மரணத்துக்கே காரணன்றாங்க. இப்போ இது ஒரு, நான் வெளியே அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் உள்ளே அடித்து விளையாடுங்கன்ற மாதிரி ஒரு டிஸானஸ்டியை தான் நான் பார்க்குறேன். திமுக கட்சிக்கும் அவர் தானே தலைவர். விஜய் சொல்கிறத அவங்க தொண்டர்கள் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. இப்போது அவங்க முதல்வர் திமுக தலைவருடைய அப்ரோச்சில் யாருமே இல்லை போல இருக்கு. திமுகவில் எல்லாம் தலைகீழாக பேசிகிட்டு இருக்காங்க.
இதுக்கு இல்லை ஒரு நிமிஷம். ரைட். இப்போ அவர் வந்து என்னால் தூங்க முடியல, காலையில் தான் நான் வரலான்னு நினச்சேன், ஏன்னா என்னால் அந்த கோர காட்சிகள்லாம் கண்டு தூங்க முடியல, ஆகவே வந்து நான் வந்து நைட்டோட நைட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு, எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எல்லாரையும் போய் விசாரிக்கிறார் மருத்துவமனையில். திரும்ப விடிய காத்தால மெட்ராஸுக்கு வந்துட்டார். ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜியில் போனார். ஆனால் இதுவே வந்து ஒரு நாடகம் அப்படின்றது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இதே போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பல நடந்திருக்கு. குறிப்பாக 2024 ஜூனில் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய மரணங்கள் நடந்தது. அதில் டைரெக்டாக கவர்மெண்ட் இன்வால்வ்டு. ஏன்னா கவர்மெண்ட்டுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் வச்சு தான் இந்த சாராயமே காசியிருக்காங்க. எனக்கு நல்ல நினைவு, 68 பேர் அதில் அந்த சாராயம் குடித்து இது பண்ணாங்க. அப்போ காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் வாயை திறந்தாரா? அந்த பகுதிக்கு போனாரா? இத்தனைக்கும் அம்மா அப்பா 2 பேருமே குடித்து செத்துட்டு பிள்ளைகள் அனாதையாக இருந்த காட்சி அதெல்லாம் மனதை உருக்கியது அப்போ. ஆனால் அப்போல்லாம் இந்த ஆர்வத்தையும் கரிசனத்தையும் இந்த நேசத்தையும் மக்கள்கிட்ட காட்டாத முதல்வர் கரூரில் விஜய் கூட்டம் என்பதால் தான் காட்டினாரோ? அதில் ஒரு அரசியல் இருக்குதோ? விஜயை கார்னர் பண்ணுறதுக்காகத்தான் எல்லா உதயநிதி வெளிநாட்டு பயணத்தை ரத்து பண்ணிட்டு வர்றாரு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க எல்லாரும் வந்து? ஆஃப்டர் ஆல் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான டாக்டருங்களே இல்லை. அந்த பாவம் மாவட்ட ஆட்சியர் படாத பாடு பட்டார், மற்ற இடங்கள்லாம் டாக்டராக வர வச்சு. ஆல் செட் அண்ட் டன்னு அரசியல்வாதிகள் அமைச்சர்கள்லாம் போய் ஒன்றும் நியூசன்ஸ் வேல்யூ தான் சம்பவம் நடக்கும்போது. ஒரு அமைச்சர்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழறாரு. ரைட். யார்? ஆமாம், அந்த மகேஷுடைய அந்த ட்ராமா நல்லா இருந்தது. அமைச்சருடைய அந்த கண்ணீர் விட்டு அழுத ட்ராமா சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் போன்ற நடிப்பு சக்கரவர்த்திகளே தூக்கி சாப்பிட்டது. ஏன் கேட்குறீங்க? அதை விடுங்க, அதெல்லாம் நம்ம பேச வேணாம். அடுத்தது அக்டோபர் மாதம் சென்னையில் ஏர் ஷோ நடந்தது. கடற்கரையில் முதல்வர் குடும்பத்தோடு ரசித்து கொண்டிருந்தார். அப்போ மூச்சு விட முடியாமல், தண்ணி கிடைக்காம, நல்ல கூட்டம், அப்பவும் பயங்கர கூட்டம். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், போலீஸ் ஃபெயிலியர், மாநகர காவல் ஃபெயிலியர். ஒரு 5 பேர் செத்தாங்க. அவங்களெல்லாம் போய் பார்த்தாரா? சென்னையில் தான் இருந்தாங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆறுதல் சொன்னாரா? என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு நல்லா நினைவாக இருக்கு. எக்ஸஸ் ஹீட்டுங்க, அதனால் இறந்துட்டாங்கன்னாரு. அப்போது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது விஜய் போட்ட ஒரு கூட்டத்தில் இது ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து முதல் எடுக்கணும். அமைச்சர் அனுப்புகிறாங்களாம், ஹெல்த் மினிஸ்டர் ரஷ்ஷிங். எந்த ஹெல்த் மினிஸ்டர்? மணச்சநல்லூர் ஆஸ்பத்திரியில் கிட்னி திருடு போச்சு, ஏழை விவசாய அந்த விசைத்தறி தொழிலாளிகளுடைய கந்து வட்டி கடனுக்காக அவங்க கிட்னியை விற்கிற அவல நிலைக்கு ஆளாயிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்க டிஎம்கே எம்எல்ஏ கதிரவன் அண்ட் ஃபேமிலி நடத்துகிற ஹாஸ்பிட்டல். அந்த கொள்ளையை பற்றி பேசினப்போ இந்த ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, முறைகேடுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ அப்படி சிம்பிளாக கொள்ளை நடந்திருக்குது. 250 பேருடைய கிட்னியை திருடி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் திருடல, ஆனால் உரிய விலை கொடுக்காம திருடி இருக்காங்க, ஏமாற்றிருக்காங்க அந்த ஆஸ்பத்திரி. அது டிஎம்கே ஆள் சம்மந்தப்பட்டதுன்றதால அதை இவ்வளவா சும்மா அப்படி பூசி மெழுகினார் நம்ம ஹெல்த் மினிஸ்டர். அவர் நேற்று முதல்வர் என்ன அனுப்பிட்டாரு, அப்புறம் முதல்வர் பின்னால் வராரு, இப்போ துணை முதல்வர் வராரு. இப்போ இதெல்லாம் என்னன்னா அதீதமாக தெரியலையா? இவங்கெல்லாம் கடந்த காலங்களில் இல்லை போலன்னு சொல்லுவோம், எல்லாரும் போயிருக்காங்க தானே. இப்போ அங்கே இருந்தவங்க தாவேக்காவினராக இருக்கலாம். இல்லை, போயிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, செலக்டிவாக போகிறீங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ ஆணையம் அமைச்சிட்டார், உடனடியாக விசாரிக்க போகுது, விசாரணை முடிவுகள் தெரியுன்றாங்க. பல பேருக்கு அதில் திருப்தி இல்லை. ஏன்னா அந்த அம்மாவுடைய பழைய ரெக்கார்டு படி அது வந்து ஒரு சார்பாக ரஜினிகாந்துக்கெல்லாம் அவங்க நோட்டீஸ்லாம் அனுப்பலை, அவரை கூப்பிடல ஆணையத்தில், அது சரியில்லை, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குது, சிபிஐ வேணுன்றாங்க. நான் இந்த எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி, விசாரணை நடத்தணும், அது சிபிஐ இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இப்படி விசாரித்து உண்மையை தெரியணும்னு சொல்லி இவ்வளோ அர்ஜெண்ட்டாக சில மணிக்கூட தாமதிக்காமல் செயல்படும் நமது அருமை மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் கிட்னி திருட்டு பற்றி மதுரை ஹைகோர்ட்டில் ஒருத்தன் கேஸ் போட்டு அந்த ஹைகோர்ட்டு இன் இஸ் ஓன் விஸ்டம்
அது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஐஜி தலைமையில் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி விசாரிக்கணும்னு சொல்லுது. அது ஒன்றும் பெருசாக கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் சொல்ல. இன்ஃபேக்ட் காவல்துறை செஞ்சிருக்க வேண்டிய வேலையை தமிழக அரசு எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை 2 பேருமே ஃபெயிலியர் ஆகிட்டதால் அவங்க கோர்ட்டு தலையிட்டு இந்த உத்தரவு போடுது. நமது முதல்வர் நமது ஆட்சி என்ன செய்திருக்கணும், ஓகே விசாரிக்கலாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லணும். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கு. இப்போ இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். ஆக இவங்களுடைய அக்கறை, கரிசனம், மக்கள் நலன் பேணுது எல்லாமே செலக்டிவாக இருக்குதுன்ற. இல்லை சார், இப்போவுமே இழப்பீடுலாம் அறிவிச்சிருக்காரு விஜய். 20 லட்ச ரூபா இழப்பீடு சொல்லியிருக்காரு. விஜயும் அறிவிச்சிருக்காரு. அதையும் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்குறாங்க. 250 கோடி சம்பளம் வாங்கணும், உச்சத்தை விட்டு வரேன்னு சொன்னீங்களே, உயிருக்கு என்ன விலை கொடுத்தாலும் அது தகாது, திருப்பி உயிர் வராது. ஏன் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தாதான் என்ன, வாய்க்கிடியே பேசுறீங்களேன்னு கேட்குறாங்க. அது அவருடைய உரிமை. அவர் உழைத்து சம்பாதிச்ச பணம், அது எவ்வளோ கொடுக்கணுன்றது அவர் தான் முடிவு பண்ண முடியும். பிச்சை கேட்குறது எனக்கு பிரியாணி போடு, எனக்கு அது இரக்கத்தில் செய்கிறார். பிச்சைன்னு நான் தப்பாக சொல்லிட்டேன். ஒரு இரக்கத்தில் செய்கிறாரு. நீ இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு எதுவுமே பண்ணாது இருக்கிறவன் கேள்வி கேட்க முடியாது. அவர் இதையாவது செஞ்சுருக்கார். அவர் எவ்வளோ செஞ்சிட்டு இருக்கார் மக்களுக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். சரி, அடுத்ததுக்கு வரேன். இப்போ அஜித் குமார் என்ற திருமணமாகாத வாலிபர் போலீஸ் கஸ்டடியில் அடித்து குரூரமாக கொடுமைப்படுத்தப்பட்டு செத்து போகிறாரு. 4 நாள் கழிச்சு தான் நம்ம முதல்வர், அவர் தான் இஸ் இன்சார்ஜ் ஃபார் ஸ்டேட் போலீஸ். இல்ல சார், அதுல கூட போன்ல மன்னிப்பு கேட்டாரு, சாரி சொன்னாரு. போன்ல இல்ல, சாரிமான்னு 4 நாள் கழிச்சு தான் பேசினாரு. அதான் போன்ல இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, கள்ளக்குறிச்சிக்கு அவர் கால்கள் நகரல, அவர் கார் போல, சிவகங்கைக்கு போல, ஆனா கரூருக்கு விமானம் ஏறி கார்ல போறாரு. அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா அந்த பக்கம் தலையை வைக்க மாட்டீங்க. அது கிட்னி திருட்டா இருந்தாலும், அஜித் குமார் கஸ்டடி, விஜய்க்கும் அது பொருந்தும்ல. அன்னைக்கு விஜய் என்ன கேட்டாரு, சிஎம் சார் அவர்கிட்ட சாரி கேட்டீங்களே, இவங்க கிட்ட எல்லாம் கேட்பீங்களான்னு கேட்டாரு. ஆமா, இப்ப இந்த 30 பேர் 39 பேர் இறந்தாங்கல்ல சார், 4 நாள் கழிச்சு சாரிமானாரு. இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகலையே. அவர் என்ன பண்ண போறாருன்றது அவர் ஆறுதல் சொல்லி இருக்கணும்ல சார். அவங்களுக்கு சொல்லலன்றது உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்லலன்றது உங்களுக்கு தெரியுமா? கான்கிரீட்டா இருந்தா சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சாருன்னு பப்ளிக் நாலேஜுக்கு வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். ப்ரைவேட்டாக அவர் பேசலை, இல்லை அவங்க நிர்வாகிகள் ஃபோன் மூலம் அவங்களெல்லாம் தொடர்பு கொள்ளன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதனால் நம்ம மாங்காய் பிடிச்சதோ வாய்ப்பு. முதல்வர் மாதிரி இல்லை, முதல்வருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் கிடையாது. ஆனாலும் விஜய் பண்ணுவாரா, பண்ணியிருக்காரா, பண்ணலையா, நமக்கு எதுவும் தெரியாதுங்க. தெரியாமல் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அஜித் குமார் மரணத்தில் உங்களுக்கு அக்கறை இருக்காது. கிட்னி திருட்டு வந்தால் அதை பற்றி கண்டுக்க மாட்டீங்க. அதே போல் கள்ளச்சாராய மரணம் வந்தால் அதை பற்றி நீங்கள் காது கொடுக்க மாட்டீங்க. ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்கன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் கரூரில் விஜய் பரப்புரையில் நெரிசலில், அதுக்கும் அரசாங்கம் பொறுப்புன்றேன் நான். வெறும் டிவிக்கே விஜய் மட்டும் பொறுப்பு இல்லை, காமன் பீப்புள், நம்ம மக்களும் பொறுப்பு, காவல்துறை பொறுப்பு, இன்டெலிஜென்ஸ் பொறுப்பு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கு மட்டும் இப்படி விழுந்தடிச்சிட்டு ஓடுறீங்களே, இந்த கடமை உணர்வும் இந்த கரிசனமும் ஏன் தமிழ்நாட்டில் மற்ற விஷயங்களில் வரமாட்டேங்குது? அதான் என்னுடைய கேள்வி. இது ஆனஸ்ட் இல்லை, இது எல்லாமே ஒரு ட்ராமா போல தான் இருக்குது. தூய்மையான அரசியல் நடத்தணும். நீங்கள் இன்னைக்கு விஜய் ஒரு சின்ன இக்கட்டில் மாட்டிக்கிறான். நான் இப்போ கூட அவர் அது தவறுன்னு நான் நினைக்கல. பட் ஈ ஷுட் ஹவ் பீன் வெரி கேர்ஃபுல். நேற்று நான் கூட இன்னொரு நேர்காணல் கூட சொன்னேன். இந்த பஸ்ஸுலேயே கூட்டத்து நடுவில் நிற்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு நிச்சயமாக எங்கேயாவது ஒரு இடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டு ஒரு சின்ன 2 வீலர்லேயோ ஒரு கார்லேயோ, சின்ன கார்லேயோ அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டுடணும். ஏர் மார்க் பண்ணுற இடத்துல நல்ல ஒரு ஸ்டேஜ் போட்டு பேரிகார்ட் போட்டு, மைக்கு எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணுவாங்கன்னு பயம் இருந்தால் நீங்கள் ஜென்ரேட்டர் வச்சிங்க, பேட்ரி. அவர் என்ன பெருசாக பேச போகிறாரு? 10-15 நிமிஷம் பேசினாலே பெரிய விஷயம். பேட்ரி வச்சுக்கிட்டு அழகாக பேசிட்டு போகலாம். அப்போ இந்த சிக்கல்லாம் இருக்காது. மேலே ஏறிக்கிட்டு பஸ்ஸு உள்ளே நுழைய முடியாமல் சந்துகளில். அப்போ அவரும் சிலதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அந்த துயரம் பெருந்துயரம் தான் அந்த குடும்பங்களுக்கு. நமக்கு ஒரு நாள் விவாதிக்கலாம், பேசிட்டு போயிடலாம். ஆனால் அந்த குழந்தை இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, பையனை இழந்தவங்க
அவங்களுக்கெல்லாம் அது ஒரு நிரந்தர irreparable லாஸ். அதனால் இது மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் நடக்காமல் இருக்கணும். இப்போ நான் வரும்போது கூட ஒரு விவாதம் பார்த்தேன். ஒருத்தர் கேள்வி கேட்டார், அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணாங்கல்ல அந்த தியேட்டரை புஷ்பா வரும்போது, அதே மாதிரி விஜயை கைது பண்ணோன்னு ஒருத்தர் அவர் ஆசையை தெரிவிச்சிட்ருக்காரு. நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன் அந்த இன்சிடெண்ட்டை. அதாவது அல்லு அர்ஜுனா வந்து போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, நீங்கள் அங்கே போகக்கூடாது, அங்கே ஹெவி க்ரௌட் இருக்குது, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ, நீங்கள் அங்கே போனால் வந்து ஸ்டிம்பேட் வரும், ஆகவே நீங்கள் போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. அதை மீறி அவர் மதிக்காமல் போகிறார். அதனால தான் ரேவந்த் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் அவரை கைது பண்ணார். ஆனால் விஜய் கேஸு ஷெடியூல் போட்டுட்டு இந்த தேதியில் இங்கே வரேன், இந்த டைமுக்கு இங்கே வரேன் அப்படின்னு நீங்கள் அனுமதித்த இடத்துல, அவர் கேட்ட இடத்துல இல்லை, நீங்கள் அனுமதித்த இடத்துல அது சந்தோ பொந்தோ எங்கேயோ வராரு. அப்போ அவருக்கு அந்த இன்சிடெண்ட்டுக்கும் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி போட்டு கைது பண்ணோன்னு பேசுகிறதெல்லாம் வன்மம் தான். அதாவது ஒன்று தெளிவாக தெரியுதுங்க. இப்போ எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்லாம் கூட பார்த்தேன், அவர் ரொம்ப இந்த பக்கமாக அடிக்கிறாரு அந்த பக்கமாக அடிக்கிறாரு, லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட், திமுகவையும் அடிக்கிறாரு விஜயையும் அடிக்கிறாரு. இப்போ இது வந்து அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு துயரமான சம்பவத்தை பாலிட்டிக்ஸாக பண்ணுறாங்கன்றது ரொம்ப வருத்தம். தமிழ்நாட்டில் மெச்சூரிட்டி இல்லை, இவருக்கு மெச்சூரிட்டி இல்லை, அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை, விஜய் ஃபேன்லாம் தற்கூறின்றாங்க. நம்ம மெச்சூரிட்டி இருக்கிறதால தான் செந்தில் பாலாஜி மாதிரி ஜெயிலுக்கு போனால ஜெயிலில் இருக்கும்போதும் மந்திரியாக வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அவருக்கு இப்போ மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ, அவர் பேருக்கு தான் மந்திரி இல்லை. இல்லை, இப்போ எல்லாமே போயிடுச்சு அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஃபார் டிஎம்கே பீப்புள், ஃபார் டிஎம்கே ஆஃபீஸ் பேரர் இஸ் ஸ்டில் மினிஸ்டர். அங்கே இருக்கிற கலெக்டருக்கு, அங்கே இருக்கிற எஸ்பிக்கு எல்லாமே அவர் மந்திரிக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறார் அவர். அதனால் நம்ம அரசியல் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறோம், புரியுதுங்களா? அதனால் வந்து இதை வந்து எல்லாருமே சேர்ந்து கலெக்டிவாக இதை சரி பண்ணோம். அதுக்காக பரப்புரையை நிறுத்திடணும், தடை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கலை. ஏன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் அதை வந்து சமாளிக்க வேண்டியது அரசாங்கம், ஒழுங்குபடுத்த வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் மீறிட்டாங்க அப்படின்றாங்க. ரைட், மீறினா என்ன பண்ணணும்? போலீஸ் என்ன பண்ணணும்? தடுக்கணும். 23வது கண்டிஷன் என்ன தெரியுமா? இந்த 22 நிபந்தனைகளை மீறினால் இடையில் பிரச்சாரம் நிறுத்தப்படும். எழுதி கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போ 5 வாகனத்துக்கு மேலே வராங்கன்னா நிறுத்தணும். நிறுத்தினீங்கல்ல. நிறுத்தினா என்ன சொல்லுவீங்க? திமுக எங்களை தடுக்குது, நாங்க என்ன சொல்றோம், வளர்ச்சியை வந்து தடுக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோன்றதுக்காக போலீஸ் இல்லை. வாட் த ரூல் சேஸ், யூ கண்டக்ட் தி பிஸ்னஸ் ஆஸ் பர் த ரூல் ஆஃப் லா. 5 பேருக்கு மேலே வந்தால் கயிறு கட்டு நிறுத்து. இப்போ நான் கேட்குறேன், நாங்கள் முற்றுகை போராட்டம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரோன்றீங்க, அந்த எல்லையை தாண்டிங்கன்னா தூக்கின்னு போய் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றுவானே? அப்போ அந்த மாதிரி ஏற்றுங்க. யார் தப்புன்றாங்க? நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. வயலேட் பண்ணட்டும், கூட்டம் அன்ரூலியாக போட்டோம், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கட்டும், அதை வச்சுக்கிட்டு நம்ம, ஆனால் அதுக்கு போலீஸுக்கு பொறுப்பு இல்லையா? இப்போ போலீஸ் தாங்க மெயின். ஆர்கனைசர் என்ன வேணால் பண்ணலாம், சந்தில் கொடுங்கன்னு கேட்டு வாங்கின்னு போகலாம் கூட்டம் பெருசாக காட்டுறதுக்காக. பட் போலீஸ் ஷுட் ஹேவ் இன்டெலிஜென்ஸ்னா, இப்போ இவ்வளோ கூட்டம் வரும், இங்கே எப்படி திமிருவாங்க, ஆட்கள் நடமாடணும். அப்போ அந்த லொக்கேஷன் ஒரு மேஜர் செட்பேக்குங்க. அதாவது தாவேக்கா கேட்குற இடங்களை கொடுத்துட்டா இந்த பிரச்சனையே இல்லை. தாவேக்காவும் சில கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல நான். அதனால் இது ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக பெரிய தவறு பண்ணிட்டாரு, இனிமேல் அரசியல் கட்சிக்கே அவர் தெரியல அவருக்கு அப்படின்ற இதெல்லாம் வந்து அவரால் அதிகாரம் பறி போயிடுமோன்னு பயப்படுறவங்களுடைய பேராசை தான். அதெல்லாம் ஒன்றும் நிறைவேறாது.